الحمد لله ونحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تبرزن تبرز الجاهلية صدق الله العلي العظيم. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஆண்களையும் பெண்களையும் படைத்திருக்கின்றான். அதிலே பெண்களுக்கு உண்டான வாழ்வு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் குறிப்பிடுகின்றான், வலா தபர்ரஸ்ன தபர்ருல் ஜாஹிலியா. ஐயாமுல் ஜாஹிலியாவில் சுற்றி திரிந்த போல இப்பொழுது நீங்கள் சுற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்குகின்றான். அதை குறித்து அதை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள். நபிகளாருடைய மனைவியாரில் ஒருவர் சௌதா பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு ரலியல்லாஹு அவர்கள் இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கக்கூடியவராக இருந்தார்கள். இரவு நேரத்தில் வெட்ட வெளியில் சென்று சிறுநீர் கழிக்கக்கூடியவராக இருந்தார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் நீங்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டு நீங்கள் சிறுநீர் கழிக்க செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதை ரசூலுல்லாஹ்விடமும் சொன்னார்கள். சௌதா பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதை தொடர்பு அன்றைய காலத்தில் இரவு நேரம் என்பது எந்த ஒரு வெளிச்சமும் இருக்காது, எந்த ஒரு தெரு லைட்டும் இருக்காது, எந்த ஒரு தெரு விளக்குகளும் இருக்காது. இரவு நேரம் என்பது முழுமையாக இருளாக இருக்கும். ஆனாலும் அந்த இரவிலும் கூட உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? சௌதா பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் உயரமாக இருப்பார்கள். அவர்களை ஹிஜாப் அணிந்த நிலையில் சிறுநீரை கழிக்க செல்ல சொன்னார்கள். ஆனால் ஒரு தடவை சௌதா பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜாப் அணிந்த நிலையிலே சிறுநீர் கழிக்க சென்றார்கள் இரவு நேரத்தில். அப்பொழுது சிறுநீர் கழிக்க செல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து சௌதா பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு அவர்களிடம் சொன்னார்கள், நீங்கள் சௌதாதான் என்று நன்றாகவே தெரிகிறது என்று சொன்னார்கள். சொன்னவுடன் சௌதா பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் சென்று, இந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்னை இப்படி சொல்லிவிட்டார் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மேல் கோபம் அடைந்திருக்க முடியும். எதற்கு என்னுடைய மனைவியை பார்த்து இப்படி சொல்லுகின்றாய் என்று கேட்டிருக்க முடியும். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தில் உள்வாங்கினார்கள். எப்படி என்றால், உமர் ரலியல்லாஹுடைய கருத்து என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹுடைய கருத்து, பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது, பெண்கள் குரூஜாக கூடாது, எந்த ஒரு நிலையிலும் அந்த கருத்தாக இருந்தது. அதிலும் உம்மஹாத்துல் முஃமினாக இருக்கக்கூடிய சௌதா பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது, உங்களை நாங்கள் அந்த இடத்தில் வைத்து பார்க்கின்றோம் என்று சொல்லுகிறார்கள். ஆக இது ஹிஜாபுடைய ஆயத்து இறங்குவதற்கு முன்னால் நடந்த சம்பவம். பெண்களுக்கு பொதுவாக ஹிஜாப் என்பது 3 தான். ஒன்று, தன்னுடைய வீட்டிலேயே இருப்பதுதான் பெண்களுக்கு முதலாக ஹிஜாப். இரண்டாவது, ஒருவரிடம் பேச வேண்டும் என்றால் அவர்கள் சுவற்றுக்கு பின்னால் நின்று பேசுவது தான் இரண்டாவது ஹிஜாப். மூன்றாவது தான் ஃபர்தா, அதாவது புர்கா என்று சொல்லக்கூடிய ஹிஜாப். ஆனால் இன்றைய காலத்தில் ஃபர்தா போட்டால், புர்கா போட்டால் எங்கு வேணாலும் சென்று கொள்ளலாம் என்று இன்றைய காலத்தினுடைய பெண்மணிகள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. நபிகளாருடைய காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்கள் வீட்டை விட்டு ஹுரூஜ் ஆகுவது, வெளியேறுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் குழப்பவாதிகள் அதிகமாக இருக்கின்றார்கள், குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தாக இருந்தது. அன்றைய காலத்திலேயே அந்த கருத்தை சொல்லிவிட்டார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் ஹிஜாப் என்றாலே என்னவென்று நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால், ஃபர்தா அணிந்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபர்தா என்றால் எப்படி இருக்க வேண்டும்
தெரியுமா? ஃபர்தா என்பது ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஒரு இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டை கிராஸ் பண்ணி ஒரு கிழவி போகின்றார். ஆனால் அசல் அது கிழவி கிடையாது. கிழவி அவர்களுடைய அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்குள் நுழைகின்றார். நுழைந்து விட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு இடத்தில் பேசி முடித்துவிட்டு கேட்கின்றார்கள், உங்களுடைய வீட்டிற்குள் யாரோ ஒரு கிழவி செல்கின்றாரே, அவர் யார் என்று கேட்கின்றார். அது கிழவி அல்ல யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு ஹிஜாப் அணிந்து செல்கிறார்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மகள் யார் என்று கூட தெரியாமல் ஹிஜாப் அணிந்து சென்றார்கள். அதற்கு பெயர் தான் ஹிஜாப். ஆனால் இக்காலத்தில் அங்கங்கள் வெளியே தெரியக்கூடியதாக ஹிஜாப் அணிந்து சென்று, இன்னும் சொல்ல போனால் ஆடைகளே சரியான முறையில் இல்லாததாக வெளியே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த ஹிஜாபுடைய விஷயத்தில் நாம் எல்லாம் கொஞ்சம் நம்முடைய வீட்டு பெண்மணிகளாக இருக்கக்கூடியவர்கள் இடத்தில் நாம் சொல்ல வேண்டும், ஹிஜாபை நல்ல முறையில் அணிய வேண்டும். அதாவது வீட்டை விட்டு அதிகமாக பெண்கள் வெளியேறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆக இன்று கருத்தை சொன்னவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.